எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. பஜாருக்கு வந்துட்டோம். கருப்பா இங்க பாரு, வெள்ளை சட்டை போட்ட போலீஸ்காரரு. டிராஃபிக் போலீஸ். டிராஃபிக் போலீஸ். சரி சீக்கிரமா அந்த பக்கம் கிராஸ் பண்ணுங்க, பஸ் வர்றதுக்குள்ள. ரோட்ல எல்லாம் ரெண்டு பக்கமும் பார்த்து பார்த்து நடக்கணும். என்ன கருப்பா? ஆமாடா, 4 பக்கமும் பார்த்து நடக்கணும். 4 பக்கம் எப்படி பார்க்கணும்? இங்கிட்டு முன்னாடி 3 பக்கம் தானே வரும், பின்னாடி எப்படி பார்க்கறது? அது ரோட் கிராஸ் பண்ணும்போது பின்னாடி வண்டி வருதான்னு பார்த்துட்டு கிராஸ் பண்ணணும். அதான் 4 பக்கம். அதோட சேர்த்து 4. அப்படி ஓரமாவே நடந்துக்கலாமா? சரி. ஏண்டா இந்த பிள்ளை அந்த பிள்ளை தானே? அதே பிள்ளைதான். அன்னைக்கு வேற ஒரு பையன் கூட வந்தா, இன்னைக்கு வேற ஒரு பையன் கூட போய்கிட்டு இருக்கா. அன்னைக்கு இந்த பிள்ளை நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சிருச்சு. இன்னைக்கு மாட்டுதான்னு பாப்போமா? ட்ரை பண்ணி பாப்போம். பின்னாடியே போகணும்டா, அந்த பையலுக்கு தெரியாம. சத்தம் காட்டாம வா, எங்கிட்டு போறாங்கன்னு பாப்போம். ஒரு பஜாருக்கு எப்பவும் போவோமே, அந்த பஜாரா இது இல்ல வேறயா? எல்லாம் ஒரே பஜார் தான்டா. ஆனா இது அது மாதிரி இல்ல பாரு. நம்ம காலேஜ்ல இருந்து இந்த பக்கம் கூடி வந்திருக்கோம்டா. இது வேற ஸ்டாப், அது வேற ஸ்டாப். ஆனா பஜார் ஒண்ணுதான். அப்படியா? இந்த பக்கம் இன்னும் ஒரு 3/4 கிலோமீட்டர் இப்படியே நடந்து போனோம்னா நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற கடை தெரு வந்துரும். சரி. பாத்து நட. மனு, இந்த கடைக்கு போலாமாடா? போலாம். கருப்பா இங்க பாரு, இங்க நிறைய சட்டையா தொங்குது. உனக்கு ஒன்னு எடுப்புமா? மனு, உனக்கு தானே வாங்க வந்திருக்கோம், அதை மட்டும் பாரு. எனக்கு இப்போதைக்கு வேண்டாம், நிறைய இருக்கு. கருப்பா, நீ டியூஷன் எடுக்க போறேல, அப்போ புது ட்ரெஸ்ஸா போட்டுட்டு போ. டியூஷன் எடுக்க தானடா போக போறேன், திருவிழாக்கா போக போறேன் புது ட்ரெஸ் போட்டு போறதுக்கு? இங்க பாரு, டியூஷன் எடுக்கறனா அப்ப நீ வாத்தியார் தானே? வாத்தியார்னா நல்ல புது ட்ரெஸ் போட்டு நல்லா இந்த இன் பண்ணி அப்படி இருந்தா தானே நல்லா இருக்கும் இல்லையா? அப்படிலாம் இல்ல. நல்லா இருக்கும் கருப்பா. உனக்கு ஒரே ஒரு சட்டை எடுப்போம். மனு, அனாவசியமா செலவு பண்ண கூடாதுடா. இப்ப நம்ம வீட்டுக்கு வாங்க வேண்டிய திங்ஸே நிறைய பெண்டிங் வச்சிருக்கோம். அதெல்லாம் பார்த்து வாங்கிக்கலாம்னு தானே விட்டுருக்கோம். இப்ப அதையெல்லாம் விட்டுட்டு சட்டை வாங்குறது ரொம்ப அவசியமாடா. தேவைன்னா வாங்கிக்குவோம், ஏதாவது ஒண்ணு கிழிஞ்சா புதுசு வாங்கிக்குவோம், சரியா? அப்படின்னா வீட்டுக்கு போய் ஒரு சட்டையை கிழிச்சிரட்டா? அது ராஸ்கோல், நட முன்னாடி. எனக்கு மட்டும் புதுசு வாங்குறோம், உனக்கு மட்டும் வாங்காம வந்தா நல்லாவே இருக்காது. ப்ளீஸ் கருப்பா. சரி மனு, அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம். என்ன? நான் நாளைக்குல இருந்து டியூஷனுக்கு போறேன்ல, ஒரு மாசம் கழிச்சு, ஒரு மாசம் சேலரி வாங்கினதுக்கு அப்புறம் இங்க வந்து புதுசா ஒரு ஷர்ட் எடுத்துக்கலாம். நீயே செலக்ட் பண்ணி கொடு. ஒரு மாசம் கழிச்சா? இந்த மாசம் உனக்கு, அடுத்த மாசம் எனக்கு. அப்பனா சரி. அப்புறம் டப்ல எனக்கு ஒரு டவுட். இப்போ நம்ம 4:30 மணிக்கு அங்க ஸ்கூலுக்கு போய் இருக்கணுமே, திரும்ப வர்றதுக்கு எப்படி 7 மணிக்கு மேல ஆயிடும். நீ சமாளிச்சிருவியாடா? என்ன சமாளிக்கணும்? நான் அங்க டியூஷன் எடுக்கிற வரைக்கும் நீ அங்க உட்கார்ந்து இருக்கணுமே ஸ்கூல்ல. காலேஜ்ல குடுக்கறதெல்லாம் அங்க உட்கார்ந்து நான் படிச்சுக்கிறேன். நீ பாட்டுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்து, நான் பாட்டுக்கு ஒரு ஓரமா உட்கார்ந்து படிச்சுக்கிறேன். அப்படின்னா இப்ப நம்ம வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் பிஸ்கட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய்க்கலாமா? அங்க சாயங்காலம் ஸ்கூலுக்கு கொண்டு போறதுக்கா? சரி வாங்கிக்கிடுவோம். பசிக்கும்ல, வாங்கிக்கிடுவோம். சரிடா, சரி வா போலாம். இந்த கடையில எல்லாமே விக்கும் போல. எல்லாமேனா? இங்க பாரு, இங்க சட்டையா இருக்கா, அந்த பக்கம் பாரு எவ்வளவு டி-ஷர்ட்டா தொங்க விட்டுருக்காங்கன்னு. அந்த கல்யாண மாப்பிள்ளை எல்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி கோட் சூட் அங்க பாரு. எல்லாமே இருக்கும் போல. என்னடா இப்ப நம்ம எங்கிட்டு போகணும்? மச்சி கல்யாணத்துக்கு சேலை எடுக்க வந்தோம்ல, அந்த கடையில ரொம்ப பெருசா இருந்தது கருப்பா. அங்க ஒன்னொன்னுக்குமே ஒரு மாடி. லிஃப்ட்ல போனோம். லிஃப்ட்ல போனீங்களா? நீ வரல, நீ அப்பம்போது வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்திருந்தேல. ஆமா, அப்பம்போது நாங்க போனோம். அது லிஃப்ட். அதுனா உள்ள போய் நின்னுக்கிட்டோனே கதவு மூடிக்கிடும், அப்படி சொல்லன்னு மேல போகும். யார் சொன்னாங்க? நீலா, முத்து, மச்சி எல்லாரும் தானே போனோம். நல்ல குளுகுளுன்னு இருந்தது தெரியுமா அந்த கடையேவும். சென்ட்ரலைஸ்டு ஏசி பண்ணியிருப்பாங்க, அப்பதான் ஃபுல்லா அப்படி இருக்கும் கூலிங்கா. ஆமா, நீ மட்டும்தான் வரல, எல்லாரும் போயிருந்தோம். நீ ஏன் கருப்பா வரல? நீ அவங்க கூட போனே இல்லடா. நீ இருக்கிற இடத்துல நான் இருக்க கூடாதுன்னு தானே வெளியவே இருந்தேன். ஆமா. என்ன? சரி இப்ப எதுக்கு மூஞ்சி சுண்டுது பிள்ளைக்கு? இப்ப பாத்தியா, மான பிள்ளை எப்பவும் என் கூடவே இருக்கு. ஆமா கருப்பா, இந்த மேல எப்பவுமே நீ என்னை விட்டுட்டு போகவே போகாத. என்ன? போக மாட்டேன்டா. நானும் எப்பவுமே உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். தேங்க்ஸ் டா பிள்ளை. சரி வா, வாங்க வேண்டியதை சீக்கிரம் வாங்கிட்டு இருக்கிறதுக்குள்ள வீட்டுக்கு போவோம். மேடம் என்ன பார்க்கணும்? கருப்பா அவரை பார்க்கணுமா? இல்லடா மேடம் என்ன வாங்கணும்னு கேட்டேன். லேடிஸ்க்கு இன்னர் செக்ஷன் எங்க சார் இருக்கு? அந்த உங்களுக்கு பின்னாடி ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, அதுல ஏறி போங்க. ஓகே, தேங்க்யூ. மனு, இந்த பக்கம் வா. இந்த ஸ்டெப்ஸ் ஏறி போகணுமா?
மனு நீ வாங்குறியா? நான் அந்த பக்கம் நிக்கட்டா? ஏன் கருப்பா நீ நில்லு. இங்க இந்த பொம்மையெல்லாம் ஒரு மாதிரியா வச்சிருக்காங்கடா. நான் அந்த பக்கம் போய் நிக்கட்டா? இந்த பொம்மை கவுன் போட்டிருக்கு பாரு. இந்த பொம்மை கவுன் போட்டிருக்கு, அங்க முன்னாடி நிறைய பொம்மை என்னென்னமோ போட்டிருக்கு. நான் அங்கிட்டு போறேன். கருப்பா பயப்படாதே பிள்ளை, நில்லு, நான் இருக்கேன்ல. பயப்படல, சரி வாங்கு. மனு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஏக்கா வாங்க மேடம், என்ன பார்க்கணும்? கருப்பா என்ன பார்க்கணும்? மனு பிள்ளை என்ன தேடி பார்க்கணும்? என்ன வாங்க வந்தோம், அதை வாங்கு. கருப்பா எத்தனை வாங்க? மனு எத்தனை வேணுமோ வாங்குடி. கருப்பா என்ன கலர்ல வாங்குவோம்? உனக்கு பிடிச்ச கலர்ல வாங்குவோமா இல்ல எனக்கு பிடிச்ச கலர்ல வாங்குவோமா? மனு பிள்ளை என்ன சோதிக்காதடி, உனக்கு வேணுங்கிறத வாங்கு. நீ எதுக்கு இப்படி தலைய குனிஞ்சுக்கிற? கத்தாத கத்தாத, வேணுங்கிறத வாங்கு. நீ எதுக்கு தலைய கவுந்துக்கிட்டே இருக்கான்னு தெரியல. ஏக்கா என்ன மேடம்? இந்த இந்த இருங்க. கருப்பா இங்க பாருங்க பிள்ளை. இந்த அடி பிள்ளை நீ இரு. மேம் என்ன சார்? இந்த பொண்ணுக்கு, இந்த பொண்ணோட சைஸ்க்கு இன்னர்ஸ் டாப் டு பாட்டம் ஒரு 5 செட் கொடுங்க. அவங்க கொடுப்பாங்கடா பிள்ளை, உனக்கு பிடிச்ச கலர்ல வாங்கு. நான் அந்த பக்கம் தள்ளி நிக்கிறேன். கருப்பா மன இங்கே தாண்டா நிக்கிறேன், வாங்கு. இங்க வாங்க, உங்களுக்கு மெஷர்மென்ட் எடுத்துக்கலாம். இல்ல சைஸ் தெரியுமா? ஆமா, அந்த அதுல ஒரு நம்பர் எழுதி இருக்குமே அதுதானே, எனக்கு தெரியும். மேம் என்ன சார்? காட்டன்ல கொடுங்க. ஓகே சார். ஆமா காட்டன்லயே கொடுங்க, எங்க கருப்பன் சொல்லிட்டான். எடுத்துட்டு வரேன். ஏக்கா இந்த கவுன் இருக்குல்ல, இந்த பொம்மை போட்டிருக்கிற கவுன், இதெல்லாம் 80 ரூபா. டேய் குட்டி பிள்ளை, அவங்கள வேலை செய்ய விடு. இந்த கவுன் 80 ரூபான்னு கேட்டேன். வாங்க போறியா? இல்ல சும்மா. மாடு பிள்ளை, என்னால இங்க ரொம்ப நேரம் நிக்க முடியலடா, ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. சீக்கிரம் வாங்கிட்டு வா, போலாம். சரி. 80 ரூபாக்கா? 1500க்கு மேல வரும் மேம். அப்படின்னா 1500 ரூபாய்க்கு மேல. 1500 ரூபாய்க்கு மேலயா? எஸ் மேம். ஏக்கா இந்த கவுன்ல மேல போடுறதுக்கு சட்டை மாதிரி எதுவும் கொடுப்பாங்களா இல்ல இப்படியே தான் இருக்குமா? இல்ல இதான் டிசைனே. இப்படி எப்படி போடுறது? ஃபேஷன். ஏக்கா டேய் கர்பா, இது 1500 ரூபாயில இருந்து ஆரம்பிக்குதான். ஒன்னு வாங்கி மாட்டுவோமா உனக்கு? இது இப்படியே தான் இருக்குமா கர்பா? மேல சட்டையெல்லாம் இருக்காதா? நல்லாவே இருக்காது பாரு. அப்புறம் எதுக்குடா பிள்ளை அதை கேட்டுட்டு இருக்க? அவங்கள வேலை பார்க்க விடு. சரி. ஏக்கா மேம் நீங்க போய் எடுத்துட்டு வாங்க மேம். எடுத்துட்டு வாங்க. மனு அட்டி வாங்க போற பாரடி பிள்ளை. கர்பா, நீ அங்க நின்னு இங்கேயே தானே பாத்துக்கிட்டு இருக்க, அதுக்கு பேசாம இங்கேயே நிக்கலாம்ல. மனு வேண்டாண்டா, சீக்கிரமா வாங்கிட்டு வந்துருடா, போயிடலாம். இந்த வந்துருவாங்க அவங்க, நான் வாங்கிட்டு போவோம். ம் கர்பா இங்க வாவே. மாட்டேன். நீங்க வா சொல்றேன், ஒரு முக்கியமான விஷயம். இங்க வாவே. என்ன என்ன முக்கியமான விஷயம்? உனக்கு வெக்கமா வருதா? ம் இல்ல என்னோட எல்லாத்தையும் நீ தான் சோப் போட்டு காய போடுற, அப்புறம் இதை பார்த்தா உனக்கு எதுக்கு கூச்சமா வருது? அது உன்னோடது. இங்க இந்த பொம்மையெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கு, அதான். அது எல்லாமே பொம்மை தானே பிள்ளை? பொம்மை தான் இருந்தாலும் அது. இருந்தாலும் மனு அங்க அந்த பொம்மையெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி கண்ணாடி இருக்கு பாரு. ஆமா. அதுல நம்ம எல்லாம் தெரியுறோம் பாரு. ஆமா. நம்ம மட்டும் தான் தெரியுறோமா? நம்ம மட்டும் எங்க தெரியுறோம்? நமக்கு பின்னாடி கடையில இருக்கிற எல்லாரும் தான் தெரியுறாங்க. நிறைய அண்ணன்மாருங்க அக்காமாருங்க அங்க பாரு. என்னடா? ஆமா. சரி மனு, அந்த அக்கா எடுத்துட்டு வரவும் உனக்கு பிடிச்சத பார்த்து வாங்கு. நான் பாத்ரூம் போயிட்டு வரேன். சரி வாங்கு. அடே அந்த பையன் என்கிட்ட போயிட்டான் பத்தியா? அன்னைக்கு மாதிரி இன்னொருக்க ட்ரை பண்ணுவோமா? இந்த பொண்ணுக்கு இதுதான் சொந்த ஊருன்னு நினைக்கிறேன். அன்னைக்குனா அங்க நம்ம ஊருக்கு வந்திருந்தது, நம்ம கைவரிசையை காட்டினோம். இது இவங்க சொந்த ஊருங்கிறப்ப எப்படி நம்மளால முடியும்? மேலும் கூட வேற ஒரு பையனோட வந்திருக்கால, அன்னைக்கும் கூட தான் ஒரு பையன் கூட வந்தா. இங்க பாருங்க, இது எல்லாமே உங்களோட சைஸ். எது வேணும்னு பாருங்க. இதுல இந்த கலர் ஒண்ணு, இந்த அந்த கலர் ஒண்ணு, அப்புறமாட்டி இந்த இது ஒண்ணு, இந்த இந்த பொம்மை போட்டது ஒண்ணு. ஆளு நல்ல கொழுக்கு முழுக்குன்னு அம்சமா இருக்காடா அன்னைக்கு பார்த்ததை விட. அன்னைக்கு பாவாடை தாவணியில வந்திருந்தா இன்னைக்கு சுடிதார்ல இருக்கா பாரு. இந்த மாதிரி பொண்ணுங்கெல்லாம் எங்கதான் இருப்பாளுங்கன்னு தெரியல. ஊர்க்கார பொண்ணுங்கன்னா அப்படித்தேன். அந்த பையன் வர்றதுக்குள்ள போய் அந்த பிள்ளைகிட்ட பேசி பாப்போமா? பேசி பேசி அப்படியே நைஸா இங்க இருந்து நகட்டி எங்கிட்டாவது கூட்டிட்டு போயிருவோமா? சரியா வருமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிரும். அதுக்குள்ள இந்த இடத்த விட்டு முதல்ல நகட்டி கூட்டிட்டு போயிடலாம். கூட ஒரு பையன் வேற இருக்கான்ல,
மேம் அவ்வளோதானா, வேற எதுவும் வாங்கணுமா? அவ்வளோதான். இதை கவுண்டருக்கு நான் கொண்டு வந்து கொடுத்துருவேன், நீங்கள் அங்கே போய் பில் பே பண்ணிட்டு வாங்கிடலாம். சரி. ஏக்கா, இந்த சட்டையெல்லாம் எம்பிட்டு ரூபா வரும்? சட்டைனா அந்த எங்கள் கருப்பை இருக்கான்ல, அவனுக்கு சேர்ற மாதிரி 500 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகும். 500 ரூபா ஆகுமா? ஸ்டார்டிங் 500 ரூபாயில இருந்து வாங்கினா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த டிஷர்ட்னா அது பிராண்டட் இல்லாததுன்னா 150 ரூபாயில இருந்தே ஆரம்பிக்குது. 150 ரூபாயா? என்கிட்ட 150 ரூபா இருக்கு. எனக்கு ஒரு டிஷர்ட் தரீங்களா எங்க கருப்பனுக்கு சேர்ற மாதிரி? இப்போ உங்க கூட வந்தாங்களே அவங்களுக்கா? வாங்கலாம். அது அங்க ஜென் செக்ஷன் போகணும். அது எங்கிட்டு போகணும்? இப்போ மாடி ஏறி வந்தீங்கல்ல, மாடி ஏறதுக்கு முன்னாடி நிறைய ஷர்ட்டா தொங்க விட்டுருப்பாங்களே, அங்கேயே தான் கிடைக்கும். ஆமா, அங்கனக்குள்ள பார்த்தேன். அங்க இருக்கும். அன்னைக்கு பேசின மாதிரியே தான் இப்பயும் பேசிக்கிட்டு இருக்கா. ஆளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் போல. அப்படின்னா அன்னைக்கு மாதிரியே நம்ம வேலையை காட்டுவோம். கைவசம் வச்சிருக்கியா? இருக்கு. அது இல்லாம எப்படி வெளியே வருவேன்? ஆனா சாப்பிடுறதுக்கு ஐட்டம் ஒன்றும் இல்லைல. அன்னைக்கு என்ன பண்ணோன்னு ஞாபகம் இருக்கா? ஏன் ஞாபகம் இல்லாம? நல்லா ஞாபகம் இருக்கு. பின்ன ஃபுல் ஏசி தெரியுமா? இந்த மாதிரி எல்லாம் தேட்டருக்கு உன்னை கருப்பன் கூட்டிட்டு வந்திருக்கானா? நான் தான் கூட்டிட்டு வந்திருக்கேன் பாரு. நம்ம ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி தியேட்டரே இல்ல அரவிந்தா. இல்ல இருக்கிற இடத்துக்கு தேடி உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன் பாத்தியா? ஆமா ஆமா. என்ன படம்? உள்ள வந்து பாரு. தமிழ் படமா? தமிழ் படம் தான். இங்கிலீஷ் படம்னா அப்படி புரிஞ்சு தள்ளிடுவ. இங்க பாரு, உனக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணுமோ கேளு, எல்லாம் நான் வாங்கி தரேன். ஐஸ்கிரீம் வாங்குவோமா? வாங்குவோம். நல்ல பெரிய பேக்கா வாங்கி தரேன். சரி சரி, உள்ள வா. பாத்தியாடா? பார்த்தேன். ஏதோ லவ்வர்ஸ் போல. பாக்குறதுக்கு 2 பேரும் ரொம்ப சின்ன பிள்ளைகளா இருக்காங்க பத்தியா? ஆனா அந்த பிள்ளை பேசுறத பத்தியா? ரொம்ப வெகுளித்தனமா பேசுது. தியேட்டருக்கு பேர் இருக்குன்னு கூட தெரியல பத்தியா? அப்படின்னா நம்ம மடக்கிறதுக்கு தோதான ஆளு. அந்த பொண்ணு எப்படி இருக்குன்னு பாத்தியா? சரி, ஐட்டம் கையில வச்சிருக்கியா? அது எப்பவும் ரெடியா இருக்கும் பாக்கெட்லயே. அது இல்லாம நான் வெளியவே வரமாட்டேன்னு உனக்கு தெரியாதா? அப்ப நம்ம கைவரிசையை காட்டிட வேண்டிதானா? அவன் எப்ப கேன்டீனுக்கு வருவான்? இன்டர்வெல்ல தானே வருவான். ஆமா, அப்படித்தான் நினைக்கிறேன். ஆமா, அப்படியே கேன்டீனுக்கு அந்த பையன் வந்தாலும் என்ன வாங்குவான்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? பொம்பளை பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்கும்? ஐஸ்கிரீமை தவிர வேற என்ன வாங்க போறான்? அப்படியே அவன் வேற ஏதாவது காட்டா கூட ஐஸ்கிரீம் இருக்கு வேணுமான்னு நம்மளே கேட்டு கொடுப்போம். அதுல ஏத்திரு அப்படிங்கிற. ஆமா, நீ போய் அதுக்கு உண்டான வேலையை பாரு. நான் போய் அவங்க 2 பேரையும் நோட்டம் விட்டுட்டு வரேன். அப்பதான் ஆளு என்ன, எப்படி, பேக்ரவுண்ட் என்னங்கிறது தெரியும். சரி. மலரு படம் போட்டாங்க. அரவிந்தா, அந்த அண்ணன் எதுக்கு துப்பாக்கி வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க? அவங்க மிலிட்டரிக்காரங்க. மிலிட்டரிக்காரங்களா? மாமா மாதிரியா? ஆமா. இந்த அண்ணன் பேர் என்னது? சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன். சரி. கருப்பா எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க? ஏய், நான் என்ன கருப்பனா? இல்ல அரவிந்தா, எதுக்கு சண்டை போடுறாங்க? மிலிட்டரினா சண்டை போடதான் செய்வாங்க. பேசாம பாரு படத்தை. ஆமாவா? சரி. இந்த அண்ணன்மாருங்க எல்லாமே அந்த சிவகார்த்திகேயன் அண்ணனுக்கு ஃப்ரெண்டு போல. ஆமா, ஃப்ரெண்டு. ஆளை பாரு. ஆமா, பாத்தியா? குரூப் போட்டோ எடுத்திருக்காங்க. நம்ம பள்ளிக்கூடத்துல எல்லாம் எடுத்தோம்ல, அது மாணிக்கு. You are all the chosen ones. இந்த அண்ணன் எப்ப பார்த்தாலும் சுட்டுக்கிட்டே இருக்காங்க. மிலிட்டரினா அப்படித்தான் இருக்கும். கொஞ்சம் நோய்ங்காம படத்தை பாரு. இப்ப எதுக்கு சண்டை போட போறாங்க? கொஞ்ச நேரம் வாயை மூடுறாளான்னு பாரு. சரி. இதிகாசம் எதிரானா இவளோடு நடந்தேனா. அரவிந்தா, அந்த பாட்டு நல்லா இருக்கு பாரு. இந்த அண்ணனுக்கும் அந்த அக்காவுக்கும் கல்யாணம். ஆமா, போய் சாப்பிட்டு மொய் எழுதிட்டு வரையா? போடா. நொய்யிங்காம படத்தை பாரு. ஒரு படத்தை முழுசா பார்க்க விடுறாளா? அந்த வாயத்தையும் கொஞ்ச நேரம் மூடேன். அரவிந்தா, ஐஸ்கிரீம் வாங்கி தாடா. என்னை படத்தை பார்க்க விட்டுறாத என்ன? நீ தானே வாங்கி தரேன்னு சொன்ன. சரி, இரு வாங்கிட்டு வரேன். சரி. என்னாச்சு? அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப வெகுளி பொண்ணு மாதிரி தெரியுது. அந்த பையன் அந்த பொண்ணுகிட்ட சிடுன்னு எரிஞ்சு விழுகுறான். அப்ப நம்ம வேலை ஈஸியா முடிஞ்சிரும்னு சொல்லு. ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு தான் வந்துகிட்டு இருக்கான். ரெடியா? இதோ ரெடி. கேன்டீன்ல இருக்கிற மத்த யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாது. நம்ம பல வருஷமா இங்கதான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது எப்படி சந்தேகம் வரும்? நம்ம என்ன ரெகுலராவா இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம்? என்னைக்காவது இந்த மாதிரி ஏமாந்த பீஸுக்கு வந்தாத்தே நம்ம வேலையை காட்டுறோம்.
அதுலயும் வீட்டுக்கு தெரியாம வந்ததுன்னா வெளியே சொல்லவும் மாட்டாங்க. அதனால தைரியமா வேலையை பார்க்கலாம். சரி சரி, அதை எடு. ஏத்து ஏத்து, பார்த்து ஏத்து. அவன் இந்த ஐஸ்கிரீம் ஃபிளேவர் தான் கேட்பான்னு எப்படி தெரியும்? அவன் எதை கேட்டாலும் இதே இருக்குன்னு கொடுக்க வேண்டியதான். வேற என்ன செய்யறது? ஐஸ்கிரீம் வாங்கலைன்னா அவ்வளவுதான். பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு வரவன் கண்டிப்பா ஐஸ்கிரீம் வாங்காம இருக்கவே மாட்டான். பொம்பளை பிள்ளைகளுக்கு பிடிச்சதே ஐஸ்கிரீம் தானே. அதை விட்டா சாக்லேட்டு. அந்த பிள்ளை ஐஸ்கிரீம் தான் வாங்க சொல்லி அனுப்புனது. வந்துகிட்டு இருப்பான். சரி போது, ஏத்திட்டேன். சரி நீ வேலையை ஆரம்பி. சரி. கூட்டமே இல்லை, இப்போவே எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டா இன்டர்வெல் அப்போ வர வேண்டியதில்லை. இங்கே ஒரே பப்ஸும் கேட்குமா இருக்கு. அவள் ஐஸ்கிரீமில் கேட்குறா. ஹலோ, பாப்கார்ன் ஐஸ்கிரீம்க்குலாம் டோக்கன் வாங்கணுமா? இங்கேதான் சார் டோக்கன் வாங்கணும். ஐஸ்கிரீம் இருக்காப்பா? இருக்கு. உங்களுக்கு என்ன ஐஸ்கிரீம் வேணும்? இந்த பொண்ணுங்களுக்கே சாக்கோ ஃபிளேவர் ஐஸ்கிரீம் தானே பிடிக்குது. அதைத்தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க. கொடுங்க. ஒரு நிமிஷம்ண்ணே. சார் உங்களுக்கு சார்? எனக்கும் ஒரு சாக்கோ ஃப்ளேவரே கொடுத்துருங்க. அப்படியே ஒரு பாப்கார்னும் கொடுங்க, பட்டர் பாப்கார்ன். சார் இந்த பேக் போதுமா? போதும். ஐஸ்கிரீம் சார் இந்த இருக்கு, எடுத்துக்கோங்க. எவ்வளோ ஆச்சு? 250 ரூபா சார். இந்தாங்க. சக்சஸ். சரி, இப்போ அடுத்து ஐஸ்கிரீமை 2 பேரும் சாப்பிட்டாங்கன்னா 2 பேரும் மயங்கி விழுந்துருவாங்க. அந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சவங்க மாதிரி போய் 2 பேரையும் தூக்கிட்டு வந்துருவோம். பையனை எங்கிட்டாவது போட்டுடலாம், பொண்ணை நம்ம இடத்துக்கு கொண்டு போயிடலாம். சரி, இந்த பையன் ஐஸ்கிரீமை சாப்பிடலைன்னா, பொண்ணு மட்டும் சாப்பிட்டான்னா, அந்த பொண்ணு மட்டும் மயங்கி விழுந்துருவா. எப்படியும் அந்த பையன் யாரையாவது ஹெல்ப்புக்கு கூப்பிடுவான். தனியா தானே வந்திருக்கான். அப்ப நம்ம போய் ஒத்தாசை பண்ற மாதிரி ஒரு வண்டியில கூட்டிட்டு போய் அந்த பையனை எங்கிட்டாவது தள்ளி விட்டுட்டு பொண்ணை தூக்கிட்டு போயிட வேண்டியதான். வெரி குட். அதுக்கு தானே பக்கத்து சீட்லயே போய் உட்காந்துருந்தேன் எவ்வளவு நேரம். அப்ப அப்படியே கண்டினியூ பண்ணு போ. நீ எதுக்கும் காருக்கு ரெடியா சொல்லி வை. அதெல்லாம் நம்ம கார் எப்பவுமே ரெடியா தான் இருக்கு. நீ போ, வேலையை பாரு. சரி. எத்தனை வருஷம் சர்வீஸ், அது எப்படி மிஸ் ஆகும்? இந்த மாதிரிலாம் அவன் உனக்கு வாங்கி கொடுத்துருக்கானா? இவ்வளவு எனக்காடா? நான் கேட்கறதுக்கு எதுக்கும் பதில் சொல்லாத. சாப்பிடு. உனக்கு? இந்த பாப்கார்ன். அப்ப நான் ஐஸ்கிரீம் எனக்கு மட்டுமே வா? உனக்கு மட்டும்தான். நீ கொஞ்சம் நீ எடுத்துக்கோ. எனக்கு வேண்டாம், எனக்கு சேராது. நீ சாப்பிடு. ஏன் உனக்கு சேராது? அதெல்லாம் சேருமே. முன்னாடி எல்லாம் நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கோமே அரவிந்தா. அது முன்னாடி மலரு, இப்போல்லாம் எனக்கு சேராது. நான் சாப்பிட்றத நிப்பாட்டிட்டேன். இது நான் உனக்கு தான் வாங்கினேன். நீ சாப்பிடு. நான் எனக்கு பாப்கார்ன் வாங்கியிருக்கேன்ல, நான் சாப்பிட்டுக்கிறேன். அம்மா, உனக்கு பாப்கார்ன் வேணுமா? இல்ல, எனக்கு ஐஸ்கிரீம் போதும். சரி சாப்பிடு. படம் பார்த்துக்கிட்டே சாப்பிடலாமா? சாப்பிடலாம். அரவிந்தா, இந்த ஐஸ்கிரீம் உனக்கு நிஜமாவே வேண்டாமா? வேண்டாம். நிஜமா? வேண்டாம் தாயே. சரி. என்ன இந்த பிள்ளை ஐஸ்கிரீமை சாப்பிடாமலே வச்சிருக்கு? மலரு, ஐஸ்கிரீமை சாப்பிடலையா? இல்ல, நான் சாப்பிடல. ஏன்? இதை நான் கருப்பனுக்கு கொண்டு போறேன். எது, அவனுக்கு கொண்டு போறியா? ஆமா, நீ தான் வேண்டான்னு சொல்லிட்டேல. கருப்பனுக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். நானும் அவனும் சேர்ந்து சாப்பிடுறேன் வீட்டுக்கு போய். எது, நான் உனக்காக செலவு பண்ணி வாங்கினது நீ அவனுக்கு கொண்டு போய் கொடுப்ப? கோச்சுக்கிடாத, நீ தான் வேண்டான்னு சொல்லிட்டேல. வேண்டான்னா எனக்கு சேராது, அதனால வேண்டான்னே. உனக்கு தானே வாங்கி கொடுத்தேன், நீ சாப்பிடு. கருப்பண்ணா என்னை விட்டுட்டு எதுவுமே சாப்பிட மாட்டான் தெரியுமா? இப்ப அவனை விட்டுட்டு இந்த ஐஸ்கிரீமை நான் எப்படி சாப்பிடுறது? அது மணிக்கு எங்க வெளியே போனாலும் எனக்கு என்னமாவது வாங்கிட்டு வந்துருவான். இப்ப நானும் அவனை விட்டுட்டு வெளியே வந்திருக்கேன்ல, அப்ப நானும் அவனுக்கு என்னமாவது வாங்கிட்டு போகணும்ல. மலரு, என் கோவத்தை கலப்பாத, ஒழுங்கா சாப்பிடு. அவனுக்கு கொஞ்சோண்டு கொடுத்துட்டு நான் சாப்பிடுறேன்டா. அவன்கிட்ட கொடுத்தாலுமே அவன் ஒரு வாய் தான் எடுப்பான், அதுக்கு மேல எடுக்கவே மாட்டான். நீ சாப்பிடுமான்னு சொல்லிடுவான். அப்படியே ஓங்கி ஒரு அப்பா பண்ணனா பாரு. இப்ப சாப்பிடுற என்ன? எதுக்கு வயிற? பின்ன என்ன பின்ன? சாப்பிடு ஒழுங்கா. எனக்கு வேண்டாம், போ. வேண்டானா போ. போ. இதுவே இந்த அண்ணனுக்கும் அக்காவுக்கும் பாப்பா. இவங்க எங்கேயோ போறாங்க. பின்னாடி பெருசா நிலா இருக்கு பாரு. இந்த பாட்டு கூட நல்லா இருக்கு. ரேடியோவில அந்த பாட்டு நான் கேட்கவே இல்லை ஒருக்க கூட. நொய்யுங்காம படத்தை பாரு. போடா, உங்ககிட்ட எல்லாம் நான் பேசவே மாட்டேன் இனிமேல். பேச மாட்டேன். அப்ப நான் ஐஸ்கிரீமை திருப்பி கொடு. இந்த வச்சுக்கப்பா. ஆனா உன்னையெல்லாம் படத்துக்கு கூட்டிட்டு வந்தேன் பத்தியா? என்னைய சொல்லணும். கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாம இவ்வளவு ரூபா போட்டு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன் பத்தியா? என்னைய சொல்லணும். ஆமா, பெரிய ஐஸ்கிரீம். போடா. வாடா போடான்னா பல்ல பேத்துருவேன் பாத்துக்கோ. போடா மூஞ்சி. நீ வீட்டுக்கு வா, உன்னை நான் மாமா கிட்ட சொல்லி கொடுப்பேன் பாரு. எஞ்சி வா. நீ படம் பார்த்து கழிச்சது போதும். எஞ்சி வா. படம் முடியட்டும்.
ஆமாம், பெரிய படம் முடியட்டும். அப்படியே படம் பார்க்க விட்டுட்டு மறுவேளை பார்க்குறா. படம் ஆரம்பிச்சதுலேருந்து நொய்யு 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 நொய்யுன்னு ஒவ்வொரு சீனுக்கும் கேள்வியாக கேட்டு கொண்டுக்கிட்டு இருக்க என்னைய. டிக்கெட்டுக்கு கொடுத்த காசு வேஸ்ட்டு, ஸ்நாக்ஸுக்கு கொடுத்த காசு வேஸ்ட்டு, உன்னை கூட்டிகிட்டு வந்ததே ஆக மொத்தத்தில் வேஸ்ட்டு. இப்படியே சொல்லிக்கிட்டு நான் வீட்டுக்கு வந்த உடனே மாமா கிட்ட சொல்லி அடி வாங்கி கொடுப்பேன் பாரு. ஆமாம், அடி வாங்கி கொடுப்பேன். அப்பா, எந்திரிச்சு வா, வீட்டுக்கு போவோம். சும்மா போட்டு நொய்யு நொய்யுன்னுக்கிட்டு. அப்பா. எந்திரிச்சு வா. என்ன படம் பார்க்காம போகுதுங்க ரெண்டும்? ஐயோ, காரியமே கெட்டது. ஐஸ்கிரீமை வேற சாப்பிடாம கொண்டு வராங்க. ஆனா அன்னைக்கு இந்த பொண்ணு நம்ம கையில இருந்து மிஸ் ஆயிருச்சு பத்தியா? இன்னைக்கு மிஸ் பண்ணவே கூடாது. அன்னைக்கு இந்த பொண்ணு அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டாளா என்னன்னு தெரியலையப்பா. சரி, இன்னைக்கு கைவசம் வச்சிருக்கையில எடு அத எப்படியாவது இந்த பொண்ணு அன்னைக்கு தூக்கிட்டு போயிருவோம். வர்றா. ஏமா பாப்பா, என்னனே? இந்த எங்களுக்கு ஒரு அட்ரஸ் தெரியல, காமிச்சு கொடுக்குறியா? அட்ரஸா? என்ன அட்ரஸ்? அது இந்த ஜவுளி கடைக்கு பக்கத்துல தான் ஏதோ ஒரு அம்மன் கோயில் இருக்கிறதாகவும் அதுக்கு பக்கத்துல ஒரு தெருவுல தான் அந்த வீடு இருக்கிறதாகவும் சொன்னாங்க. எனக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கு தெரியுமா? எனக்கே தெரியாது. நானே இந்த பஜாருக்கே வந்ததே கிடையாது. இன்னைக்கு தான் முதல்ல வந்திருக்கேன். என்ன பாப்பா, அந்த ஊருக்கார பிள்ளை தானே நீ? ஆமா, இந்த ஊர் தான். ஆனா வேற பஜார். இன்னும் இங்க இருந்து 3/4 கிலோமீட்டர் தள்ளி போனா ஒரு 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 பஜார் வரும். அங்க போகணும் எங்க வீட்டுக்கு. அதுதான் எங்க வீடு, அங்கதான் இருக்கு. உங்க வீட்டுக்கிட்ட எதுவும் கோயில் இருக்கா? இருக்கு. அப்ப அந்த கோயிலத்தையும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் பாப்பா, எங்க கூட வந்து காட்டுறியா? உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியலையா? எங்க கருப்பங்கிட்ட கேட்டா கரெக்டா சொல்லிடுவான். கருப்பா, இங்க வாவே. என்ன மானு? இந்த அண்ணனுங்களுக்கு ஏதோ அட்ரஸ் தெரியலையா மியாப்ல? எங்க இருக்குன்னு காட்டி கொடு. அப்படியா? எந்த அட்ரஸ் சார் வேணும்? இந்த இங்கனா பக்கத்துல விநாயகர் கோயிலு. என்ன விநாயகர் கோயில் இல்ல, அம்மன் கோயில். அதான் அம்மன் கோயிலு. அம்மன் கோயில்லயே விநாயகர் சிலையும் இருக்கும். அந்த அதுக்கு பக்கத்துல ஒரு தெரு, பள்ளிக்கூடத்து தெரு இருக்கும்ல தம்பி. இங்க பக்கத்துல கோயில் எதுவுமே இல்லையே சார். கோயில் இல்லையா? இல்ல, அது இங்கனா தான் சொன்னாங்க. என்ன அப்படின்னு நீங்க அட்ரஸ் மாத்தி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். எனக்குள்ள கோயில் இல்ல போலுக்க. எங்க கருப்பனுக்கு எல்லா பாதையுமே தெரியும். அவன் சொன்ன சரியா இருக்கும். நீங்க அந்த அட்ரஸ் காமிங்களே. நீங்க அந்த அட்ரஸ் என் கருப்பங்கிட்ட காமிங்களே. அவன் அந்த இடத்த உங்களுக்கு அழகா காட்டி கொடுத்துருவான். அது இல்லைலம்மா, அதனால தானே உங்ககிட்ட காட்டேன். பேப்பர் தொலைஞ்சு போச்சு. அச்சச்சோ, கருப்பா இப்ப என்னையா பிள்ளை செய்யறது? இந்த அண்ணங்களை பார்த்தாலும் பாவமா இருக்கு பத்தியா. இப்ப இவங்களுக்கு அட்ரஸ் இல்லாம எப்படி போவாங்க? சார், நீங்க யார் வீட்டுக்கு போகணும், எந்த ஏரியான்னு மட்டும் சொல்லுங்க. இங்க பக்கத்துல தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அங்க வேணா போய் கேட்கலாம். அவங்க கரெக்டா சொல்லிடுவாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கா? ஆமாண்ணே, எங்களுக்கு ஒரு போலீஸ் ஃப்ரெண்ட் இருக்காரு. எங்க கருப்பனுக்கு அவர் ஃப்ரெண்டு. எங்க அண்ணனுக்கும் ரொம்ப ஃப்ரெண்டு. எங்க அண்ணன் கூட படிச்சவர். எங்களுக்கு ஒரு நாளைக்கு பொங்கல் விளையாட்டு விழா நடத்தணுமா, அப்பம்போது வந்தாரு. கருப்பா, அவர் போன் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல, நீ அவருக்கு போன் போட்டு வர சொல்லு. இவங்களுக்கு அவர் இடத்த காட்டி கொடுத்துருவாரு. வரீங்களா சார்? வாங்கண்ணே, நாங்க உங்களுக்கு ஒத்தாசை பண்றோம். வாங்க, இங்க பக்கத்துல தான் இருக்கான். வாங்க போவோம். இல்ல, நானு ஒரு தடவை எங்க வீட்டுக்கு போன் போட்டு கேட்டுக்கிறேன் அந்த அட்ரஸ் இருக்கா என்னன்னு. அப்படியா? அப்ப நான் கேளுங்க. சரிம்மா, நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி தம்பி, வாரம். ம். ஓடிரு. பாவம், அந்த அண்ணனுங்க அட்ரஸ் தொலைச்சிட்டாங்க பாரு. ஏமானு, இவங்கள உனக்கு தெரியுமா? கரெக்டா உங்ககிட்ட வந்து பேசுறாங்க. நான் வந்துகிட்டு இருந்தேன், இந்த அண்ணனுங்க நின்னுகிட்டு இருந்தாங்களா, அவங்களுக்கு அட்ரஸ் தெரியலன்னு என்கிட்ட கேட்டாங்க. முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்லடா. நான் அப்படியெல்லாம் யாருக்கிட்டயுமே பேச மாட்டேன் கருப்பா. நீ பின்னாடி தானே நின்ன, அதனாலதான் நான் தைரியமா பேசினேன். குட்டி பிள்ளை, இவங்கள பார்த்தா மோசமான ஆள் மாதிரி தெரியுது. அண்ணன்னு சொல்றத முதல்ல நிறுத்து. மோசமான ஆளுங்களா? ஆமா. எப்படி சொல்ற? அவங்களே பாவம், அட்ரஸ் தெரியாம இருக்காங்க. மானு, இந்த கடையில நம்ம எத்தனாவது ஃப்ளோர்ல இருக்கோம்? நம்ம 2 மாடி ஏறி வந்தோம். வந்தோமா? அப்போ நமக்கு கீழே இன்னும் 2 ஃப்ளோர் இருக்கா? ஆமா. கடையில எவ்வளவு பேர் இருந்தாங்க? நிறைய அண்ணன்மாருங்க அக்காமாருங்கெல்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் விட்டுட்டு இங்க வந்து உன்கிட்ட எதுக்கு அட்ரஸ் கேக்குறாங்க? ஆமா, என்கிட்ட வந்து எதுக்கு கேக்குறாங்க கருப்பா? அப்படின்னா இவங்க புள்ள பிடிக்கிறவங்களா? என்னை பிடிச்சிட்டு போக பார்த்தாங்களா? சேச்சே, அப்படி சொல்ல வரலடா பிள்ளை. அப்புறம் பயப்படக்கூடாது என்ன? பயமா இருக்கு கருப்பா. மனு, நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் அப்படிலாம் யாரும் உன்னை என்கிட்ட இருந்து கூட்டிட்டு போயிட முடியாது. இப்ப நீ என்னை விட்டுட்டு தானே போன.
விட்டுட்டு போனேனா? எங்கடா போனேன்? நீ தானே சொன்ன நான் அவங்களுக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு தான் தைரியமா அவங்க கிட்ட பேசுனேன்னு. விட்டுட்டா போனேன்? ஆமா, நீ விட்டுட்டு போகல. என்னைய விட்டுட்டு போயிடாத கருப்பா. போகவே மாட்டேன்டா. ம். மனு, நான் அன்னைக்கே சொன்னேன்ல, என் உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு. மறந்துட்டியாடா? இல்ல, மறக்கல. அப்புறம் எதுக்கு இப்ப அப்படி கேக்குற? பயமா இருந்தது. இங்க பாரு, நீ எப்பவுமே எதுக்குமே பயப்படவே கூடாது. ம், சரி. சரி, அவங்க பிடிச்சிட்டு போயிட மாட்டாங்கல்ல என்னைய? கூப்பிடுடா அவங்கள, கேட்போமா? வேண்டாம். மனு, நம்ம வெளியே வந்தா இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பிரச்சனை இருக்கும். அது எல்லாத்தையும் சமாளிச்சு தான் நம்ம வாழணும். ம், சரி. என்ன சரி? என்ன புரிஞ்சது மானு பிள்ளைக்கு? 1000 பிரச்சனை இருக்கும், சமாளிச்சு தான் வாழணும். எப்படி சமாளிப்பீங்க? கருப்பா, பிள்ளை பிடிக்கிறவங்க வந்தா நம்ம போலீஸுக்கு போன் போடுறணும். இல்லாட்டி நமக்குன்னு தனியா ஒரு நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு நம்பர் எனக்கு மறந்து போச்சு. இன்னொரு நம்பர்னா 1098. அந்த நம்பருக்கு போன் போடணும்னு நம்ம பாட புத்தகத்திலே இருக்கு பாத்தியா? வெரி குட் பிள்ளை. அதுக்கு முன்னாடியே நம்ம சத்தம் போட்டு கத்திடணும். ம், சரி. இப்போ ஏன் அப்படி பண்ணல? அவங்க என்கிட்ட அட்ரஸ் தெரியலன்னு தானே கருப்பா கேட்டாங்க. அப்படிதாண்டா இந்த மாதிரி ஏதாவது சொல்லி கேட்பாங்க. அதை விட்டுட்டு நான் உன்னை கடத்திட்டு போக வந்திருக்கேன்னு சொல்லியா பேசுவாங்க? ஆமா, என்ன? ம், அப்போதான் நம்ம யோசிக்கணும். இந்த கடையிலேயே எத்தனை பேரை தாண்டி நம்ம இங்க இருக்கோம். அவங்கள எல்லாரையும் விட்டுட்டு நம்ம கிட்ட வந்து கேட்கறாங்கன்னா அப்போ அவங்க தப்பானவங்க தானே. சரி, அப்படியே அதுக்கு ஏதாவது ஒரு காரணமே இருந்தாலும் நீயும் குட்டி பிள்ளை, இங்க உன்னை விட பெரியவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட யார்ட்டையாவது கேட்டிருக்கலாம்ல. ஆமா ஆமா ஆமா. ம், இனிமேல் அந்த மாதிரி யோசிக்கணும். என்ன? ம், சரி. சரி, வாங்கியாச்சுல, போலாமா? கருப்பா, அதை முன்னாடி கொண்டு போயிடுவாங்களாம். நம்ம அங்க போய் பணம் கட்டி வாங்கணுமா? சரிடா, வா போலாம். கருப்பா, நான் உனக்கு ஒரு டிஷர்ட் வாங்க போறேன். என்கிட்ட 100 ரூபா இருக்கு, நீ எனக்கு கொடுத்தேல. அப்புறம் நீ எனக்கு ஒரு 50 ரூபா சேர்த்து கொடு, அதுல ஒன்று வாங்குவோம். எனக்கு இப்போ வேண்டாம்டா, இருக்கிறதே போதும். வாங்க, நம்ம அடுத்த மாசம் வாங்கிக்கலாம். ப்ளீஸ் யா பிள்ளை. அடுத்த மாசம் நீயே வந்து எனக்கு வாங்கி குடியா பிள்ளை, இந்த மாசம் வேண்டாம். சரி, அப்படின்னு அடுத்த மாசம் 2. சரி. சரி, அப்ப நான் வா போவோம். கருப்பா, ஞாபகமா மணி பர்ஸ் கேட்டு வாங்கிட்டு போயிடணும். ம், கொடுத்தாங்கன்னா வாங்குவோம். என்ன? ம். ஆமா, இன்னைக்கு என்ன இன்னும் அந்த பப்பர மிட்டாயை காணும்? மணி 10 போகுது, இந்நேரம் வரைக்கும் வராம என்ன பண்ணிட்டு இருக்கா? இந்நேரத்துக்கு 10 தடவை இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்து நடந்து என்ன வெறுப்பேத்துவா. இன்னைக்கு ஆளையே காணும். வருவாளா வரமாட்டாளா? இந்த பிசாசு இல்லாம நமக்கு தூக்கமும் வந்து தொலையாது. சி, ஆனாலும் முத்து, நீ ரொம்ப பேட் பாயா போயிட்டடா. இல்ல இல்ல, அவதான் உன்னை பேட் பாயா மாத்திக்கிட்டே வர்றா. நீ ஒரு அப்ராணி பையன்டா. உன்னை எப்படி ஒரு பேட் பாயா மாத்தி வச்சிருக்கா பத்தியா? இந்த பப்பரமிட்டா ஒரு சரியான சூனியக்காரி. எனக்கு என்னமோ சூனியம் வச்சுட்டா, செய்வினை வச்சுட்டா. அதனாலதான் அவளையே தேடிட்டு இருக்கேன் நானு. ஒருவேளை வசிய மருந்து எதுவும் வச்சிருப்பாளோ? வச்சாலும் வச்சிருப்பா. செய்யக்கூடிய ஆளுதான் அவ. ப்ரோ, நீ இல்லாம உன் தம்பியோட நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு பாத்தியா? உன் தம்பியை காப்பாத்துறதுக்கு நீ இல்லாம போயிட்ட இங்க. இன்னைக்கு அவ போட்டிருந்த சுடிதார் ரொம்ப அழகா இருந்தது அவளுக்கு. அதை நம்ம சொல்லிட்டோம்னா போதும், அவளுக்கு ஏற்கனவே இருக்கிற திமிரு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஏறிடும். இப்போ நாளை கழிச்சு மறுபடியும் அதே தான் போடுவா. ஜாலி. இந்த பப்பரமிட்டாக்கு அந்த சுடிதார் கலர் நல்ல ஆப்டா இருந்தது. ஆமா, இந்த சூனியக்காரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அடுப்படியில் உட்காந்துருக்காளா? இந்த கிளாஸ்ல எல்லாம் டெஸ்ட் ஏன் தான் வைக்கிறாங்களோ தெரியல. சீ, பெரிய இம்சையா இருக்கு. காலேஜுக்கு ஜாலியா போனமா வந்தமான்னு இருக்கா. எப்ப பாரு படி படி டெஸ்ட் டெஸ்ட்னுக்கிட்டு. ஆமா, இந்த அக்கௌண்ட்ஸ் எப்படி வரும்? இது எப்படி டேலி பண்றது? இந்த எருமை கிட்ட கேட்டா சொல்லி கொடுப்பானா? சொல்லி கொடுக்க மாட்டான். பேசாம மாமா கிட்ட கேட்போமா? மாமாவும் பிகாம் தானே. பிள்ளை இல்லாம கடையில வேலை பெண்டு நிமிருது. சரக்கு எடுக்க போறது, சரக்கு கொண்டு வந்து இறக்குறது, லோடு ஏத்துறது இறக்குறது எல்லாத்தையும் நம்மளே ஒத்தாளா பார்க்க வேண்டியதா இருக்கு. நல்ல வேலை வியாபாரத்தை பார்க்கறதுக்கு ஆள் போட்டிருக்கோம். பேசாம இன்னொரு ஆள் போட்டா என்ன? மாமா, என்னது இது? நைட்டி மாமா. அது எனக்கும் தெரியும். இது என்ன புதுசா இருக்கு? புதுசுதான் மாமா. நைட்டிக்கார அண்ணாச்சி கொண்டு வந்தாரு. தேனு பிள்ளைக்கு எடுத்தேன். அப்ப தேனு பிள்ளை தான் நீங்க 2 எடுத்துக்கோங்க தேன்னு சொல்லி எடுத்து கொடுத்தா. நல்லா இருக்கா மாமா? பிள்ளை இல்லாத வீட்டுல கிளவி துள்ளி விளையாடுவாளாம், அந்த கதையா இருக்கு. ஏன் மாமா, நைட்டி போடக்கூடாதா நானு? நீ போடு, போர்வை இழுத்து போத்து. அதை எதுக்கு என்கிட்ட வந்து காமிக்கிற? உங்ககிட்ட காமிக்காம? இங்க பாரு, இருக்கிற கடுப்புல என்னமாவது சொல்லிடுவேன், மரியாதையா போயிடு. இந்த பப்பரமிட்டா என்ன இன்னமும் ஆளை காணோம்? கூப்பிட்டு பாப்போமா? கூ குக்கூ குக்கூ. மாமா தூங்கி இருப்பாரா என்ன? என்னடா இந்நேரம் கழுது கணக்கிற சத்தம் கேக்குது? இந்த எருமை பண்ற வேலையா தான் இருக்கும். மாமா, குயிலு கூவுது. ஆமா, குயில் கூவுது, மயில் ஆடுது. போக்கு இருக்கி போ.
வெண்ணிலா வெளியே வருவாளா, விழியிலே வெளிச்சம் தருவாளா, இரவிலே தவிக்க விடுவாளா. அடே எங்க ஒப்ப மவனே, இன்னைக்கு அம்மாவாசடா. ஐயப்பா நான் தூங்கலையே அந்த மனுஷன். 1 வெண்ணிலா பிளஸ் 1 வெண்ணிலா இஸ் ஈக்குவல் டு 2 வெண்ணிலா. முத்து ஸ்கொயர் மைனஸ் வெண்ணிலா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு முத்து பிளஸ் வெண்ணிலா இன்ட்டு முத்து மைனஸ் வெண்ணிலா. முத்து பிளஸ் வெண்ணிலா ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு. உன் மகன் படிக்கிற லட்சணத்தை பத்தியா? ஆமா மாமா, தப்பு தப்பா சொல்றான். எங்க நீ கரெக்டா சொல்லு பாப்போம். எனக்கு தெரியாது மாமா. முதல்ல இடுப்புல இருந்து கையெடு, போஸ் கொடுக்காத. மாமா அப்படித்தான் மாமா வருது கை. இந்தா உன் மருமகளை கூட்டிட்டு வந்து இங்க படுக்க வச்சுக்கோ, நான் போய் உன் பிள்ளை கிட்ட படுக்கிறேன். இவன் இன்னைக்கு காலேஜ் விட்டு வந்ததுல இருந்தே ஒரு திணுசாதான் அந்த பிள்ளை பின்னாடி சுத்தி எடுத்துறான். கூப்பிடு ராஜாத்தியை கூப்பிடு, 2 பேரும் இங்க தூங்குங்க, நான் அவங்க கூட போய் தூங்குறேன். சரிங்க மாமா. இன்னைக்கு நீ ரொம்ப சோதிக்கிறான் இந்த பப்பரமிட்டா. வர்றா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a பிளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி. ஏய் இன்ன வரைக்கும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? முத்து இங்க ஒரு நரி ஊளையிடுற சத்தம் கேட்டதுடா, உனக்கு கேட்டது? எது நிறைய ஊழிட்டுச்சா? ஆமா எனக்கு கேட்டுச்சு, உனக்கு கேட்கலையா? என்ன கொள்ளுப்பா. அது என்னமா அந்த நரி கிட்ட தான் கேட்கணும், ஒரே ஊளை சத்தம். சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்நேரத்துல உனக்கு இங்க என்ன வேலை? உனக்கு தான் ரூம் இருக்குல்ல, அங்க போய் படுக்க வேண்டியதானே. சும்மா எதுக்கு இங்கேயே வந்துட்டு இருக்க? அதான்டா என்னமோ சத்தம் கேட்டது என்னன்னு பார்க்க வந்தேன். அப்படியா சொல்ற? எங்க இங்க வா உட்காரு, திரும்ப அந்த சத்தம் கேக்குதான்னு பாப்போம். முத்து என்ன படிக்கிற? அது வந்து பப்பரமிட்டா கணக்கு பாடம். என்ன கணக்கு? வீட்டு கணக்கு. என்ன வீடு? மாடி வீடு. என்ன மாடி? மொட்டை மாடி. என்ன மொட்டை? பழனி மொட்டை. என்ன பழனி? வடை பழனி. என்ன வடை? ஆமா வடை. என்ன ஆமை? குளத்தாம. என்ன குளம்? திரி குளம். என்ன திரி? விளக்கு திரி. என்ன விளக்கு? குத்து விளக்கு. என்ன குத்து? கும்மா குத்து. இல்லப்பா என்னடா? ஒன்றும் இல்லப்பா. ராஜாத்தியை கூட்டிட்டு வந்து இங்கே உட்கார வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க? 11வது வாய்ப்பாடு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன்ப்பா. எப்படி? இவளுக்கு தான்ப்பா தத்தி, வாய்ப்பாடு கூட தெரியல என்னமோ. இங்க பாரு, நாளையில இருந்து தினமும் நைட்டு 1வது வாய்ப்பாடுல இருந்து 13வது வாய்ப்பாடு வரைக்கும் என்கிட்ட ஒப்பிச்சுட்டு தான் தூங்கணும் என்ன? ஏய் அப்பா. ராஜாத்தி நீ போடா, போய் அத்தை கூட போய் தூங்கு போ. ஐயோ சரிங்க மாமா. எப்பா இவளுக்கு அங்கெல்லாம் என்னது அங்கெல்லாம்? அதான்ப்பா நானும் அதைத்தான் சொல்லிட்டு இருந்தேன், அங்க போய் தூங்குன்னு. இங்க ரொம்ப குளிருது பாத்தீங்களா? ஆமாடா ராஜாத்தி, இங்க ரொம்ப குளிரும். என்ன பங்குனி மாசம் பத்தியா, அதனால நீ உள்ள போய் அத்தை கிட்ட போய் தூங்கு போ. சரிங்க மாமா. போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்படியே நின்று முறைச்சுக்கிட்டே இருந்தா நான் என்ன செய்வேன்? போச்சு, இங்கேயே பட்டறைய போட்டாரு. செத்தேன் நானும்.